நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. மார்க்கெட் மாநகரம் சமூக நலத்துறை சார்ந்த பாளையங்கோட்டை நாயனார் திருமதி சுதா அவர்கள், சங்கர் நகர் RC காம்பவுண்ட் HML அவர்கள், புறத்தை சார்ந்த கவிதா அவர்கள், வண்ணார்படை சார்ந்த ரோஹித் அவர்கள், திருவண்ணாமலை சார்ந்த பிரேமா அவர்களுக்கு மாவட்ட தொழில் மையம் சார்பாக திருமதி செல்லம்மாள் அவர்களுக்கு, திரு நாம் முப்படாதி அவர்களுக்கு, துறை சார்பாக திரு எம் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு டாடா சுமோ கார், அதனைத் தொடர்ந்து வி முருகன் அவர்களுக்கு டாடா சுமோக்கான மானியமாக டாடா சுமோ கார் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சேகர் அவர்களுக்கு பாலமடையை சார்ந்தவர்களுக்கு, அதனைத் தொடர்ந்து உமேஷ்குமார் அவர்களுக்கு, தொடர்ந்து கடற்கரை விஜய், ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக தையல் இயந்திரம் வழங்கும் சமயம் பெறுகின்றார் மடத்தூரை சார்ந்த செல்வி அவர்கள் 3465 ரூபாய் பெருமான தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சேதூர் ராயன்பூரை சார்ந்த ஜான்சி ராணிக்கு தையல் இயந்திரம் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து சேதூர் ராயன்புதூரை சார்ந்த சிவகாமி அவர்களுக்கு தையல் இயந்திரம், அதனைத் தொடர்ந்து சேதூர் ராயன்புதூரை சார்ந்த ஞானசுந்தரி அம்மா அவர்களுக்கு தையல் எந்திரம், சேதுராயன் புறத்தை சார்ந்த மற்றும் ஒரு அம்மா சக்தி அவர்களுக்கு தையல் எந்திரம் வழங்கப்படும் சமயம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்ந்த சார்பாக முருகம்மாள் அவர்களுக்கு கைப்பு பெட்டி ரூபாய் 4235 பெருமான கைப்பு பெட்டி வழங்கப்படுகிறது. திரு கி மூக்கன் அவர்களுக்கு, திரு மாலை அவர்களுக்கு, திரு கணபதி அவர்களுக்கு, திரு கோம்போ அம்மாள் அவர்களுக்கு, திரு வே ராஜா அவர்களுக்கு, திரு பிரம்மன் அவர்களுக்கு, திரு சிவகணிவேல் அவர்களுக்கு தேய்ப்பு பட்டி, வேம்பு அம்மாள் அவர்களுக்கு, ராஜம்மாள் அவர்களுக்கு, தொடர்ந்து கல்லடைக்குறிச்சியை சார்ந்த முத்தம்மாள் அவர்களுக்கு தேய்ப்பு பட்டி, அதனைத் தொடர்ந்து வண்ணார்பட்டை கருப்பசாமி அவர்களுக்கு தேய்ப்பு பட்டி வழங்கப்படுகின்றது. மேலப்பாளையம் கணேசன் அவர்களுக்கு இது 4235 ரூபாய் பெருமான தேய்ப்பு பட்டி, கீழப்புலியூர் மாடக்கண்ணு அவர்களுக்கு தேய்ப்பு பட்டி வழங்கப்படுகிறது. மட்டுமல்லாது கீழப்புலியூர் செல்லம்மாள் அவர்களுக்கு தேய்ப்பு பட்டி வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பூதத்தானுக்கு இது தையல் எந்திரங்கள் வழங்கப்படும் சமயம். திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கு, திருமதி இந்திரா அவர்களுக்கு, திருமதி எஸ்தர் பாப்பா அவர்களுக்கு, திருமதி ராமலட்சுமி அவர்களுக்கு, தொடர்ந்து வருவாய்த்துறை சார்பாக சரஸ்வதி, வருவாய்த்துறை சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் உள்ளவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 10,000 பெருமான தொகை வழங்கப்படுகிறது. பயனாளியாக மணப்படை விடை சேர்ந்த திருமதி கோயில் பிள்ளை அவர்கள், அதனைத் தொடர்ந்து 8,000 ரூபாய் திருமலை கொழுந்துபுரத்தை சார்ந்த திருமதி சுந்தரி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து 10,000 பெருமான தொகை சிவலப்பெரியை சார்ந்த கோயில் பிள்ளை அவர்களுக்கு வழங்கப்படும் சமயம். இயற்கை மரண உதவி தொகை பெறுபவர்கள் பயனாளி திருமதி சித்தி விநாயகி அம்மாள், திருமதி மாசானம், திருமதி ரெஜினா அவர்கள். கல்வி உதவி தொகை பட்டியலில் ரெட்டியார்பட்டி சார்ந்த ராஜகோபால், இவரது மகள் புஷ்பலதா என்பவருக்கு கல்வி உதவித்தொகையாக 2250 ரூபாய். அதனைத் தொடர்ந்து முத்தூரை சார்ந்த பாவநாசம் அவர்கள் மகள் பூலம்மாள் என்பவருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இயற்கை மரணத்திற்கான நிவாரண தொகை வழங்கப்படுகிறது.
கீழப்பிள்ளையார்குளம் திருமதி சாந்தி அவர்களுக்கு, சீதப்பரப்பநல்லூர் திருமதி மல்லிகா அவர்களுக்கு, சீதப்பரப்பநல்லூர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு, கருங்காடு மேலத்தெருவை சார்ந்த திருமதி ராஜாங்கம் அவர்களுக்கு, செடியநல்லூர் திருமதி சின்னத்தாய் அவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவர்களால் வழங்கப்படக்கூடியது மாற்றுத்திறனாளி பயனாளி பெயர் குழந்தை வேல் அவர்களுக்கு ரூபாய் 53,990 மதிப்புள்ள பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்படுகிறது. திரு மேகநாதன் பாவூர் சத்திரம் கல்லூரணியை சார்ந்த மேகநாதன் அவர்களுக்கு ரூபாய் 53,990 மதிப்புள்ள பெட்ரோல் ஸ்கூட்டர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வழங்கப்படுகிறது. பார்வையற்றோர் பள்ளியை சார்ந்த சஸ்மி அவர்களுக்கு ரூபாய் 9,886 மதிப்புள்ள உருப்பெருக்கி. பார்வையற்றோர் பள்ளியை சார்ந்த ரவி அவர்களுக்கு ரூபாய் 9,886 மதிப்புள்ள உருப்பெருக்கி. தொடர்வது விளையாட்டுத்துறையை சார்ந்த தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வாகை சூடிய மாணவர்களுக்கு திருநெல்வேலி ஸ்போர்ட்ஸ் வாட்ஸ்அப்பை சேர்ந்த அஜித் அவர்கள் கைப்பந்து போட்டியில் தங்கப் பதக்கம் வாகை சூடியவர் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற போட்டியில். அதனைத் தொடர்ந்து எஸ் சபரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தங்கப் பதக்கத்தை பெறுகின்றார். 14 வயதுக்குட்பட்டோர் தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றவர்கள் லாட்விலின் ஜெனிஃபர் கால்பந்து போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை ஒடிசாவில் நடைபெற்ற போட்டியில் பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் போல் வால்ட் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் பெற்ற கௌதம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இதோ ராமலட்சுமி அவர்கள் பெங்களூரில் நடைபெற்ற தேசிய இளையோர் தடகள போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வாகை சூடியவர்கள் பிரேசிலில் நடைபெற இருக்கின்ற போட்டிகளில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சேது மாணிக்கம் நீச்சல் போட்டியில் 5 தங்கப் பதக்கங்களை பெற்றவர் என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம். எம்எல் ரூபசன் சிங் விவேகானந்தா வித்யாசிரம் நீச்சல் போட்டியில் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை பெற்றவர். மட்டுமல்லாது பெனடிக்டன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.